அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் நீலமேக சுவாமி அணுகுதலும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்போ நம்ம காண இருப்பது சிம்ம ராசிக்கு ஜூன் மாத பலன்கள். சிம்ம ராசினாலே ஒரு தலைமைத்துவம் வாய்ந்த ஒரு ராசி. இந்த ராசியில் மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தலைமைத்துவங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. பல பேர்களை ஆட்டி பல பேர்களை அடக்கி அந்த ஒரு அடக்கிங்கிறத விட அதை அடக்கினா அன்பால் அனுசரித்து அந்த ஒரு கடமையை நிறைவேற்றுறது தான் சிம்மராசியருக்கு உள்ள இயல்பு. பேச்சு தான் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் மொழிய அது குணாதிசயம். பேச்சு தான் ரஃபாக கடைசியில் மனசில் ஒன்றுமே கிடையாது. பேசுகிறது தான் அப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்கள மாதிரி நல்லது செய்கிறவங்க யாரும் கிடையாது. ஒரு சில பேரோட குணாதிசயம் அப்படி தான். ஆனால் அவங்க ஒரு பழகுனா கடைசி வரலும் உங்களால் ஸ்டடி பண்ணி நிற்பாங்க. ஒரு விஷயம் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டா அந்த விஷயத்தில் விடாப்பிடியாக இருந்து உங்களுக்கு முடிச்சு கொடுப்பாங்க. அந்த விஷயத்தில் பாராட்டணும். யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பே அதுதான். ஒரு விஷயம் செஞ்சோன்னு நினச்சா செஞ்சு கொடுத்துட்டு தான் மறுவேலை. அந்த ஒரு பிடிவாத குணம் முதல்ல நான் சொல்லுவேன். அதாவது தலைமைத்துவங்கிறது அனுசரித்து அன்பால் அனுசரித்து கோபமே வாழ்க்கை. கோபப்படுற நேரத்தில் கோபப்பட்டு அதே நேரத்தில் சிந்தனை செய்து கொடுப்போம் என்ற எண்ணத்தோடு செயல்படுவர்கள் தான் சிம்மராசி அன்பர்கள். சூரியனோட ஆதிக்கம். சூரியனை பற்றி உங்களுக்கு தெரியும். இருக்கிற நவ கிரகத்திலே தலைவர் சூரிய பகவான் தான். 10ஆவதுக்கு சனீஸ்வர பகவானோட சனிச்சரனோட தகப்பனார் சாயாதேவி அம்மா. இப்படி சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்த இவர்களுக்கு இயற்கையிலேயே மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதில் வல்லவராக இருப்பார்கள். எந்த ஒரு காரியத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். வர்ற ஜூன் மாதம் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சனி பயிற்சியும் சரியில்லாமல் இருந்தது, குரு பயிற்சியும் சரியில்லாமல் இருந்தது, இப்போ ராகுகேது பயிற்சி சரியில்லாமல் இருந்தது. ஆனால் இந்த குரு பயிற்சி ஒரு 4 மாதத்துக்கு இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு. மறுபடியும் வக்கரகதி ஆகும்போது கொஞ்சம் சூழ்நிலைகள் மாறும். மறுபடியும் நல்லாயிருக்கு. உங்களை 2 இதை கைட்டுட்டாலும் 3ஆவது நல்லாயிருக்கு. அதை எப்படியோ ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு பார்த்துருவோம். இதில் நவக்கிரகத்தில் எல்லாமே கலந்து வரும். உங்கள் ராசிக்கு 9ல் சுக்கிரன், 10, 11 சூரியன், 11 குரு சஞ்சரிப்பால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள பிரச்சனைகளாகவே இருந்துகிட்ருக்கும் வாழ்க்கையில். இப்போ பிரச்சனையிலே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மறுபடி நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு மேன்மையெல்லாம் அடைவீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், ஃபேமிலி தகராறுலாம் இருந்ததுன்னா நானும் பல விஷயங்கள் கேட்குறப்பெல்லாம் முந்தா நாளாக அதுக்கு ஒரு காணொலி போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். முந்தா நாள் ஒரு காணொலி போட்டிருந்தேன். ஏன்னு கணவன் மனை சண்டை பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் விட்டு கொடுத்து போகாத இல்லாமல் அதெல்லாம் விட்டு கொடுத்து சென்றால் எல்லாமே சிறப்பாக இருக்கும். நான் அதை பற்றி ஒரு தெளிவாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்னொன்று, பெற்றோர்கள் தங்கள் மகள்களை திருமணம் செய்த பிறகு அவர்கள் வீட்டு பெண்ணாகவே மாற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் நம்ம வீட்டு பெண்ணாக தான் நம்ம நினைக்க வேண்டிய சூழ்நிலை. இது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, அது ஒன்று தான். இருந்தாலும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் இதனால தான் பிரச்சனை நிறையா ஒவ்வொரு வீட்டில் க்ரியேட் ஆகுது. அது இல்லாமல் நாம் விட்டு கொடுத்து இது சூழ்நிலைக்கா ரைட் சந்தோஷம் இப்படி பார்த்து நம்ம பிரச்சனை இல்லாத அளவுக்கு கொண்டு போயிடணும். ஒவ்வொரு தகப்பனாக இருந்து சொல்கிறேன், ஒரு குழந்தைக்கு பேத்தியாக இருந்து சொல்கிறேன் உள்ள சூழ்நிலை. இதெல்லாம் இருந்து கடந்து பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்கிறதுனா ஒன்று இவங்க விட்டு கொடுத்து போகணும், அவங்க விட்டு கொடுத்து போகணும்.
இதில் இதுவரை இருந்த உடல் ஆரோக்கிய சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் குறைஞ்சி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நவீனமான பொருட்களை வாங்கும் யோகம் இனி உண்டு. கடன்களும் சற்று குறையும். இன்னொன்று, வம்பு, வாய்தா, கோர்ட்டு பிரச்சனை எல்லாம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சம் இனிமே தான் குறையும். கொடுக்கல் வாங்கல்களில் லாபகரமான பலன்களை அடையலாம். பெரிய முதலீடு இனிமேல் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னும் இப்போ ஒன்றும் பண்ணலாம். இப்போ ஒன்றும் முன்ன பண்ணியிருந்தா அது கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ஆனால் ஒன்று பெரிய முதலீடு பண்ணும்போது கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு பண்ணுங்கள். அவசரப்பட்டு நீங்கள் முதல்ல பெரிய முதலீடு பண்ணிட்டு மாட்டிக்காதீங்க. ஏதாவது தொழிற்சாலை விரிவுபடுத்தணுமா அல்லது அப்படின்னா நீங்கள் செய்யலாம். சிறப்பு உண்டு, வாய்ப்பு உண்டு. இனிமேல் தான் உத்தியோகஸ்தருக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரே டென்ஷன் டெப்ரெஷன் எல்லாம் ஒன்று தான். அலைச்சல், வீண் அலைச்சல், வெட்டித்தனமான அலைச்சல் இதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியோட இந்த மாதம்தான், ஜூன் மாதம்தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள சூழ்நிலை அதை ஒவ்வொரு வாட்டி சொல்லக்கூடாது, உங்களுக்கு போர் அடிச்சு போயிடுங்கிற காரணத்துக்காக தான் அதை நான் சொல்ல விரும்பலை. திருமணம் ஆகாதவர்களுக்கு, கன்னியர்களுக்கு திருமணம் வாய்ப்புகள் கூடி வரும். இன்னொன்று, திருமண சம்பந்தமாக நீங்கள் குடும்ப ஜோதிடத்தை, ஜாதகத்தை பார்த்து, தசாபுத்தி பலன்களை பார்த்து அறிந்து கொள்வது நல்லது. ராசி பலனை பொறுத்தவரை உங்களுக்கு இனிமேல் சூழ்நிலை நல்லா வருது. இதுவரை இருந்த கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக விலகுது. மற்றவர்கள் மத்தியில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். இதுக்கு முன்னாடி இந்த ஒரு அவப்பெயர்லாம் கண்ணாப்புனான்னு போடுவானுவோம். அவனுக்கு என்ன இல்லாத இருக்குமானுவா, இல்லாத இருக்கம்பாங்க, இருக்கிறத இல்லாதம்பாங்க. அப்படியெல்லாம் இருந்த சூழ்நிலை மாதிரி இனி அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி அவப்பெயர் இனிமேல் ஏற்படாது. நல்ல பேர் தான் ஏற்படும். அவரை மாதிரி உண்டா, அவர் நல்ல மனுஷன் எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும். உங்களுக்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப அவசியம். முருகப்பெருமான வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். அதேமாரி சங்கடங்களை தீர்க்கும் விநாயகர். விநாயகர் பெருமான்கிறது பொதுவாகவே எல்லா விஷயத்துலையும் விநாயகர் பெருமானை வணங்குவது நல்லது. விநாயகர் பெருமானுக்கு மட்டும்தான் எந்த வித ஒரு கேள்வியும் கிடையாது. ஆனால் ரொம்ப சுத்தபத்தமானவர், எதுலேயும் ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடியவர். எல்லா இடத்துலையும் முதல் ஆள் யாருன்னா எங்கள் பிள்ளையாருக்கு தான். பிள்ளையார் ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு தான் எதாக இருந்தாலும். அந்த பிள்ளையாருக்கு நீங்கள் கணபதியை வழிபடுங்க, அவரோட தம்பி சரவணபவனை வழிபடுங்க. முருகனோட அருள் உங்களுக்கு நிச்சயம் இருக்குது. மேலே வேறு என்ன சந்தேகமாக இருந்தாலும் தினசரி 8 மணிக்கு லைவில் வரும் இரவு. அதில் ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. சும்மா கூட்டாம்போக்கில் சிம்ம ராசி எப்படி இருக்குது, சிம்ம ராசி எப்படி, கன்னி ராசி எப்படி கேட்குது. சிம்ம ராசிக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கேன், ஏற்கனவே இருந்த கஷ்டங்கள் நீக்கி படிப்படியாக குறைந்து வாழ்க்கையில் இனி வெற்றி முகமே ஏறுமுகமாக இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா என்று சொல்லி வெற்றி 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 என்று இனிமேல் வெற்றி பெறுவ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். மேலும் ஒன்று, நான் இந்த காணொலியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது சொல்ல வேண்டிய கடமை என்னோடது, செய்கிறதும் செய்யாததும் உங்கள் செயல். இறைவனோட திருநாமம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சொல்லிட்டனாலும் கிடைக்கும், சொல்லாமலையும் கிடைக்கும். அதுதான் செயல். இன்றைக்கி நிறையா பேர் இன்றைக்கி நான் தினசரி பஞ்சாங்கம் போட்டுட்ருக்கேன். நாளைய பஞ்சாங்கத்தை பல தேவலோக ரகசியங்கள், பலருடைய கஷ்டங்களை தீர்க்க இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு சின்ன ஆத்மா தான் நான் பெருமையாக சொல்லிக்க விரும்பவில்லை. இறைவனால் படைக்கப்பட்ட என்னால் முடிஞ்சதை
4 பேருக்கு அன்னதானம், 4 பேருக்கு நல்லது சொல்கிறது. கெடுதல் இருந்தாலும் சொல்லிவிடுவேன், இப்படி இருக்காதீங்க, இப்படி மாறுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவேன். கெடுதல்னால் இது கெடுதல்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ கெடுதலாக இருந்தால் கூட நல்லதாய் மாற்ற முயற்சி செய்யுங்கள். துன்பமே இன்பத்துக்கு அறிகுறி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருநாவுக்கரசர். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். ஓம் சரவண பவனே போற்றி. ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ குபேர கணபதியே போற்றி. ஓம் நன்றி, வணக்கம்.